யார் தெரியுமா? இவனோட சேராது, மலைக்கு மேலேயும் போக முடியாது. இது கீழே உட்காந்துட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆண்டவரே, இப்போ கீழே வந்த மோசே மேலே என்னமோ சவுண்டு கேட்குதுப்பா அங்கே அப்படின்னு இவன் சொல்கிறான், ஜனங்களுடைய ஆரவார சத்தம், யுத்த சத்தம். அவன் சொல்கிறான், இல்லை, ஜனங்கள் தங்களுக்கு எடுத்துக்கொண்டார்கள். இவனுக்கு யோசுவாவுக்கு தெரில, அங்கே என்ன நடக்குதுன்னா தெரில. இவன் அவங்களோட சேர மாட்டான், தனியாக இருப்பான். ஆனால் மலைக்கு கீழே உட்காந்துருப்பான். இதே மாதிரி தான் யோசுவா ஒரு இடத்துல இருப்பான். ஜனங்கள்லாம் பாளையத்தில் இருப்பாங்க. மோசே ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருப்பார். யோசுவா எங்கே இருப்பான்? ஆசாரிப்பு கூடார வாசலில் உட்காந்துருப்பான். ஒரு கூட்டத்துக்கு நடுவில் ஒரு கூட்டம் இருக்கு, இது மேலே போகிறதுக்கு காத்திருக்கிற கூட்டம். இப்போ சபைக்கு வர நீங்கள் அத்தனை பேருமே இந்த கீழே இருந்து மேலே போகிற கூட்டமாக மாறணுங்கிறது தான் கர்த்தருடைய திட்டம். நம்ம ஒரு காலத்தில் பாளையத்துக்கு வெளியே விளையாடிக்கிட்டு இருந்தோம். புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் கொண்டிருந்த கூட்டமாக தான் இருந்தோம். மீட்கப்பட்ட கூட்டம் தான். ஆனால் அதே ஆவிக்குரிய வாழ்க்கை